கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டோர் நம்மை உபத்திரத்தின் குகையிலே தெரிந்து கொண்டார். யோவான் 15:16 வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. 1 கொரிந்தியர் 1:27-28 வாசிக்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் 16:33 வாசிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் இருந்தாலும் உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:4 பவுல் சொல்கிறார், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன் என்று. நமக்கு வருகிற உபத்திரத்திலே நாம் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கும் பொழுது உபத்திரம் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாமல் நம்மை உயர்வுக்குள்ளே கொண்டு செல்லுகிறது. சங்கீதம் 22:24 வாசிக்கிறோம், உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் என்று. நாம் உபத்திரப்படும்போது ஆண்டவர் நம்மை அற்பமாக எண்ணாதவர், அருவருக்காதவர். அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுப்பார். தாவீதின் வாழ்க்கையில் வந்த உபத்திரத்திலே தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது தாவீதை ஆண்டவர் விடுவித்தார். சங்கீதம் 119:67-71 வாசிக்கிறோம், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரங்கள் ஆண்டவருடைய பிரமாணங்களை நமக்கு கற்றுக்கொள்ள வைக்கிறது, ஆண்டவருடைய வழியிலே நம்மை நடக்க வைக்கிறது. 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கிறோம், நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற உபத்திரங்கள் லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரவம். இந்த உபத்திரவத்தினால் நாம் தேவனிடத்திலே நித்திய கனமகிமையை பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 8:36-37 வாசிக்கிறோம், உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயங்களுள்ளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரலாம், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யாத்ராகமம் 3:7 வாசிக்கிறோம், எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் உபத்திரத்தை பார்த்து அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவருடைய வேதனைகளை அறிந்து அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உபத்திரப்படும்போது அவர் நம்மை பார்த்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கிறோம், நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரங்கள் நமக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் எல்லா உபத்திரத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை உபத்திரத்தின் குகையிலை தெரிந்து கொண்டார். ஏசாயா 48:10 வாசிக்கிறோம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.